ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெமோரேஜ். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், ஹெமோரேஜ்னால் என்னென்னா எஸ்கேப் ஆஃப் blood from a ruptured blood vessel is called hemorrhage. ஒரு blood வெசலில் ஏதோ ஒரு அடிபட்டு ரப்சர் ஆகும்போது அதுலேருந்து blood வெளியே வர்றது தான் ஹெமோரேஜ். அதாவது நார்மலாக ப்ளீட் ஆகிறது தான் ஹெமோரேஜ் சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷன், depending on 4 categories classify பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன், நேச்சர் ஆஃப் வெசல். எந்த வெசலில் அடிபட்டு இருக்கோ அதை பொறுத்து ஹெமோரேஜ் சொல்லுவாங்க, நேம் பண்ணுவாங்க. பிளட் வெசல்ஸ்னால் என்னென்னா பிளட் கேரி அவுட் பண்ணுற ஒரு பைப்லைனை தான் நம்ம வெசல்ஸ் சொல்லுவோம். அதில் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் இருக்குது. ஆர்ட்ரிஸ்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். வீனஸ்னால் deoxygenated blood and capillaries na connection between arteries and veins க்கு நடுவுல ஒரு சின்ன சின்ன branches போகும், அதுதான் capillary. First, depending on nature of vessels involved, first one arterial hemorrhage. H dot வச்சிருக்கிறது வந்து நான் hemorrhage indicate பண்ணுறதுக்கு தான் H dot ன்னு வச்சுருக்கேன். ஆர்ட்ரியல் ஹெமோரேஜ்னால் ஆர்ட்ரிஸில் எதனா ப்ளீட் ஆச்சுன்னா ரப்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ், அதாவது ரப்சர் ஆஃப் ஏட்ரியல் பிளட் வெசல்ஸ் இருந்ததுன்னா அது பேர் ஏட்ரியல் ஹெமோரேஜ். வீனஸ் ஹெமரேஜ்னால் வீனஸ் பிளட் வெசலில், அதாவது மெயின் பிளட் வெசலில் டேமேஜ் இருந்ததுன்னா வீனஸ் ஹெமரேஜ். அண்ட் கேபிலரி ஹெமரேஜ்னால் கேபிலரிஸில் எதனா ரப்சர் ஆகியிருந்ததுன்னா கேபிலரி ஹெமரேஜ். ஸோ ஆர்ட்ரியல் ஹெமோரேஜ் பார்த்திங்கன்னா அதில் இருக்க பிளட் பிரைட் கலரில் இருக்கும், ஏன்னா அது ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி அவுட் பண்ணுறதுனால. வீனஸ் ஹெமரேஜ் இருந்ததுன்னா டார்க் ரெட் கலர் பிளட் இருக்கும், ஏன்னா அதில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி அவுட் பண்ணும் வெயின்ஸு. அண்ட் கேபிலரி ஹெமோரேஜ்னால் ரெட் இன் கலர். ஜெட்ஸ் அவுட் அப்படின்னா சடன் பல்சேஷன் ஃபீலிங் இருக்கும் ஆர்ட்ரியல் ஹெமோரேஜில். வீனஸ் ஹெமோரேஜ் நெவர் ஜெட்ஸ் அவுட், பல்சேஷன் ஃபீல் இருக்காது, பட் ஊஸ் ஆகும் வெளியே, அதாவது வெளியில் ப்ளீட் ஆக வரும். நெவர் ஜெட்ஸ் அவுட், ஸ்லோலி ஊசஸ் அவுட், மெதுவாக தான் ஊஸ் ஆகும். கேபிலரிஸ்ன்றதுனால ஒரு ஸ்மால் பிரான்ச்சஸ் தான் அது. ஸோ அங்கே எதனா ரப்சர் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊஸ் ஆகும். ஏட்ரியல் ஹெமோரேஜில் ஜெட்ஸ் அவுட், அதாவது சடன் பல்சேஷன் இருக்கிறதுனால பல்சேஷன் ஆஃப் ஆர்ட்ரிஸ் கேன் பி சீன். It can be easily controlled as it is visible. Venous hemorrhage அதுக்கு அப்படியே ஆப்போசிட், non-pulsatable, which is difficult to control as veins get retracted. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம், அதாவது ஒரு பிளட் வெசலில் ரப்சர் ஆகி அதுலேருந்து ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹெமோரேஜ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து நேச்சர் ஆஃப் வெசல். எந்த வெசல் அடிபட்டு இருக்கோ அதை பொறுத்து ஹெமோரேஜ் நேம் பண்ணுவோம். ஆர்ட்ரியல் ஹெமோரேஜ், வீனஸ் ஹெமோரேஜ் அண்ட் கேபிலரி ஹெமோரேஜ். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் டிபெண்டிங் ஆன் டைம், எப்போ ப்ளீட் ஆகுது அதை பொறுத்து ஹெமோரேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹெமோரேஜ், நெக்ஸ்ட்டு ரியாக்ஷனரி ஹெமோரேஜ், தேர்ட் ஒன் செகண்டரி ஹெமோரேஜ். அக்கர்ஸ் அட் டைம் ஆஃப் இன்ஜுரி ஆர் சர்ஜரி. நமக்கு ஏதோ ஒரு அடிபட்டுச்சோ இல்லை சர்ஜரியில் பண்ணும்போதோ டக்குன்னு ப்ளீட் ஆகுதுல ஃபஸ்ட்டு கட்லே, அது ப்ரைமரி ஹெமோரேஜ். ரியாக்ஷனரி ஹெமோரேஜ்னால் 6 to 12 hours ஆஃப்டர் இன்ஜுரி ஆர் சர்ஜரி. செகண்டரி ஹெமோரேஜ்னால் அடிபட்டு இல்லை சர்ஜரி பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 to 7 days அப்புறம் ப்ளீட் ஆகும். இட் கேன் பி இன்டர்னல் ப்ளீடிங் ஆர் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங். தேர்ட் டைப், depending on duration of hemorrhage, acute hemorrhage, chronic hemorrhage. acute hemorrhage-னா occurs suddenly, example trauma, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது டக்குன்னு ப்ளீட் ஆகுறது தான் acute hemorrhage. chronic hemorrhage occurs over a period of time or for a longer period, ரொம்ப நேரம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பைல்ஸ் பேஷண்ட், chronic duodenal ulcer இருக்கவங்களுக்கு உள்ளவே ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன், டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் ப்ளீடிங், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்காக இன்டர்னல் ப்ளீடிங்காக பொறுத்து. எக்ஸ்டர்னல்னால் வெளியில் தெரிகிறது, ரிவீல்டு ப்ளீடிங்
ப்ளீட் ஆகிறதுக்கு வெளியவே வரும். எக்ஸாம்பிள் எபிஸ்டாக்சிஸ், அதாவது மூக்குலேருந்து ப்ளீட் ஆகிறது. ஹெமடெமிசிஸ், blood vomiting. நெக்ஸ்ட் இன்டர்னல் ப்ளீடிங், கன்சீல்டு ப்ளீடிங், அதாவது க்ளோஸ்டு ஹெமோரேஜ். எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீனிக் ரப்ச்சர், எக்டோபிக் ப்ரெக்னன்சி, ப்ளீடிங் அல்சர். இதெல்லாம் வந்து நம்ம பாடி உள்ளவே ஆர்கனில் ப்ளீட் ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டைமிங், அதில் 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரைமரி, ரியாக்ஷனரி அண்ட் செகண்டரி. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் ஹெமோரேஜ், அக்யூட்டா க்ரானிக்கா. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ப்ளீடிங், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கா, இன்டர்னல் ஹெமோரேஜான். நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹெமோரேஜிக் ஷாக், loss of more than 30 to 40% blood volume results in fall in BP and gross hypoperfusion of tissues. அதாவது நம்மளோட பாடியிலேருந்து 30 to 40% blood volume ரெடியூஸ் ஆகும்போது, சடனாக ரெடியூஸ் ஆகும்போது பிபி ஃபால் ஆகலாம் அண்ட் நம்ம டிஷ்யூஸ்க்கு போகிற ஆக்சிஜன் லெவலும் லோ ஆகலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஹெமோரேஜிக் ஷாக் வரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெமோரேஜிக் ஷாக், 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மைல்ட் ஹெமோரேஜ். அதில் எப்படின்னா, blood loss less than 750 ml, அதாவது நம்மளோட பிளட் வால்யூம்லேருந்து 15%க்கு கம்மியாக blood loss ஆகியிருக்கும். ஸோ blood loss ஆகிறதுனால which leads to peripheral venoconstriction for compensating the loss of blood volume, which leads to shifting blood into central circulation. So first classification, mild hemorrhage ஓட symptoms வந்துட்டு mild tachycardia. Tachycardiana increased heart rate, ஸோ கொஞ்சம் வந்து heart rate increase ஆகும். Next thirst, blood pressure and urine output are normal. ஏன்னா நான் ஆல்ரெடி பேத்தோஃபிசியாலஜியில் சொன்னேன் 30 to 40% வந்து blood வால்யூம் லாஸ் ஆகும்போது பிபி ஃபால் ஆகும்னு. பட் இதில் வந்து 15%க்கும் கீழே இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அண்ட் யூரின் அவுட்புட் நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் மாட்ரேட் ஹெமோரேஜ். பிளட் வால்யூம் லாஸ் பார்த்திங்கன்னா 800 to 1500 ml இருக்கும், which is 15 to 30% of blood volume. Peripheral venoconstriction may not be sufficient to maintain circulation. அதில் பெரிஃபரல் வீனோகான்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுறதுனால சென்ட்ரல் பிளட் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் சர்க்குலேஷனில் பிளட் ஷிஃப்ட் ஆகும். பட் இங்கே வந்துட்டு பெரிஃபரல் வீனோகான்ஸ்ட்ரிக்ஷன் சஃபிஷியண்ட்டாக இல்லை சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் அசிடைல் கொலைன்ஸ் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகும், which causes powerful venal constriction. Increases secretion of ADH, causes retention of water and salt. So water and salt level நம்ம உடம்புல தங்கிடும். செகண்ட் கிளாஸோட signs and symptoms, thirsty level increases, heart rate பார்த்திங்கன்னா 100 to 120 beats per minute, tachycardia, elevated diastolic pressure, systolic pressure நார்மலாக இருக்கும், urine output reduced to 0.5 ml per kg per hour, extremities pale, அதாவது கை கால்லாம் பார்த்தோன்னா பேல் ஆகிடும். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், தேர்ட் கிளாஸிஃபிகேஷன் blood loss பார்த்திங்கன்னா இதில் 1500 to 2000 ml, which is 30 to 40% of blood volume. Signs and symptoms பார்த்திங்கன்னா systolic and diastolic pressure both decreases, heart rate 120 beats per minute, pulse steady, respiration rate more than 20 breath per minute, urine output 10 to 20 ml per hour. Patient appears pale, aggressive, drowsy and confused. Next classification 4, blood loss more than 2000 ml, which is more than 40% blood volume. Signs and symptoms, peripheries cold, அதாவது நம்ம ஸ்கின் கோல்ட் ஆகிடும், பல்ஸ் த்ரெட்டி
and BP is very low. இதில் diastolic, systolic, diastolic third classificationலே decrease ஆகும்னு சொன்னேன். ஸோ ஃபோர்த் கிளாஸிஃபிகேஷனில் ரொம்ப குறைஞ்சிரும். patient may be moribund, அதாவது at the stage of death. if persistent can damage organs. இன்கேஸ் அது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம சரியாக மேனேஜ் பண்ணலன்னா அதர் ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா மியூக்கோசல் அல்சரேஷன்ஸ், அப்பர் GI bleeding, liver reduce clearance of toxin, kidney acute renal failure. ஆல்ரெடி செகண்ட் கிளாஸிஃபிகேஷன்லேயே சொன்னேன். இந்த மாதிரி ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் ஆகலாம். ஹார்ட் மயோகார்டியல் இஸ்கீமியா பேத்தோஃபிசியாலஜிலே பார்த்தோம். ஹைப்போபர்ஃபியூஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் மயோகார்டியல் இஸ்கீமியா வரலாம். லங்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் எடிமா, லங் injury. Multi-organ failure after hemorrhagic shock is associated with high mortality rate. Management of hemorrhagic shock. How to manage hemorrhage shock? First, hospitalization. Hospital admit பண்ணனும். Next, care of all critically ill patient begins with ABC. A for airway. First, oxygen maintain பண்ணனும், breathing and then circulation. Third one, oxygen. Oxygen should be administered by face masks to all patients who are in shock but conscious. கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு நம்ம ஃபேஸ் மாஸ்க் கொடுத்து ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க அன்கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் போடணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்காக இது எடுக்கிறோன்னா ரொட்டீன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபார் பிளட் குரூப்பிங். எக்ஸஸ் பிளட் லாஸ் இருந்ததுன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு பொசிஷன் அண்ட் ரெஸ்ட். எலிவேஷன் ஆஃப் லெக் கண்ட்ரோல்ஸ் ப்ளீடிங் ஃப்ரம் வெரிகோஸ் வெயின்ஸ். இன்கேஸ் அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ்னால் ப்ளீட் ஆகுது அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போது, ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லெக்கை வந்து எலிவேட் பண்ணி வைக்கணும். எதனா கம்ஃபர்ட் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலிவேஷன் ஆஃப் ஹெட் அண்ட் ரெடியூசஸ் ப்ளீடிங் ஃப்ரம் தைராய்டெக்டமி. அதாவது சர்ஜரி பண்ணுறதுனால ப்ளீடிங் ஆச்சுன்னா தைராய்டெக்டமி அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுறதுனால ஸோ ஹெட் அண்டை நம்ம எலிவேட் பண்ணி வைக்கணும். டியூனிகேட் நம்ம அப்ளை பண்ணுவோம். டியூனிகேட்னால் ஒரு கயிறு மாதிரி மேலே கட்டி வைப்போம். இதோட இண்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ராக்சர், ரிப்பேர் ஆஃப் டெண்டான், ரிப்பேர் ஆஃப் நர்வ்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக டெஃபினேஷன், கிளாசிஃபிகேஷன், ஸ்டேஜஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெமோரேஜிக் ஷாக். உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.